பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் சுவிசேஷகன் செல்வகுமார் உங்களோடு. இன்றைய குறுஞ்செய்தி, உண்மையான அந்நிய பாஷைக்கும் டூப்ளிகேட் அந்நிய பாஷைக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி கண்டுபிடிப்பது? 1 கொரிந்தியர் 14 ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் அந்நிய பாஷை பேசுகிறார். அந்த விசுவாசிகள் பவுலிடத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்றை கொடுக்கிறார்கள். இந்த பாஸ்டர் பேசுகிற அந்நிய பாஷை எங்களுக்கு யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தவில்லை, விளங்காத பாஷையாக இருக்கிறது என்று சொல்கிறார். இது டூப்ளிகேட் அந்நிய பாஷை. இந்த பாஸ்டர் பிசாசுகளை துரத்த போக மாட்டார், வியாதிகளை சொஸ்தமாக்க போக மாட்டார், சுவிசேஷம் அறிவிக்க போக மாட்டார். ஆனால் பாடல்களோடு அந்நிய பாஷை பேசுவார், செய்திகளோடு அந்நிய பாஷை பேசுவார், ஜபத்தோடு அந்நிய பாஷை பேசுவார். இது ஒரு டூப்ளிகேட் அந்நிய பாஷை. உண்மையான அந்நிய பாஷை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். 2வது பாயிண்ட், மார்க் 16 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பத்தின் கிரியையை எடுப்பார்கள். இது ஒரு யுத்த பாஷை. சர்ப்பத்தின் கிரியை, நவமான பாஷைகளை பேசிக்கொண்டுதான் எடுக்க வேண்டும். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வாரில் நிற்கிறாங்க. சர்ப்பத்தின் கிரியை என்ன? கட்டுண்ட மனுஷனை கட்ட அவிழ்த்து வாழ வைக்கணும், வியாதிப்பட்ட மனுஷனை வியாதியை சொஸ்தமாக்கி வாழ வைக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். இது பூராமே ஸ்பிரிச்சுவல் வார். இதுதான் யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம். இந்த யுத்தம் பண்ணுகிறவர்கள் பேசுகிற பாஷை தான் அந்நிய பாஷை. மார்க் 16 சொல்லப்பட்டிருக்க, நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பத்தின் கிரியை எடுப்பார்கள். சர்ப்பத்தின் கிரியையை எடுக்கிறவர்கள் மாத்திரமே அந்நிய பாஷை பேச வேண்டும். மற்ற பாஷை எல்லாம் டூப்ளிகேட் பாஷை. அநேகர் சீன் போடுகிறார்கள். தங்களால் ஏதோ தேவனுக்கு வேண்டப்பட்டவர்கள் மாதிரி விசுவாசிகளை நம்ப வைத்து ஏமாத்துகிறார்கள் பாஷை பேசி. இது டூப்ளிகேட் அந்நிய பாஷை. அடையாளம் கொண்டு கொள்ளுங்கள். ஆமேன். அல்லேலூயா.